ஷைத்தான் மனிதர்களுடைய பயங்கரமான விரோதி. அப்படி இருந்தும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஷைத்தானே ஒரு அமலை கற்றுக் கொடுத்தான். இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் என்னுடைய தீங்கை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள். அது எந்த சந்தர்ப்பத்தில், அது என்ன அமல் என்பதை தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஷைத்தான் மனிதர்களுடைய பயங்கரமான விரோதி. குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது, இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவம் முபீனா, நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான தெளிவான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களை நான் வழிகெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன் தான் இந்த ஷைத்தான். சூரா அராஃபிலே அல்லாஹ் கூறும் பொழுது, சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் ஃபலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். ஷைத்தான் அல்லாஹ்வை பார்த்து கூறினான், மனிதர்களுடைய முன்பக்கமாக, பின்பக்கமாக, வலது பக்கமாக, இடது பக்கமாக வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன். உன்னை நன்றி செலுத்தக்கூடியவர்களில் அதிகமானவர்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சவால் விட்டான். அதாவது உன்னை நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே மிகவும் குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். உன்னை நன்றி செலுத்த மனிதர்களை நான் விடமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வந்தவன் தான் இந்த ஷைத்தான். இந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான அமல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட பயங்கரமான ஷைத்தான் ஒரு சந்தர்ப்பத்திலே என்னிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த அமலை தொடர்ந்து செய்து வாருங்கள், உங்களுக்கு என்னுடைய தீங்கு ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறான். புகாரியுடைய 2311வது ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, வக்கலனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹிஃப்லி ஸகாத்தி ரமலான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ரமலானுடைய அந்த ஸகாத்துல் ஃபித்ர் பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி பொறுப்பை என்னிடத்திலே தந்தார்கள், என்னை பொறுப்பாக நியமித்தார்கள். எனவே நான் அந்த களஞ்சிய பொருட்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒருவன் வந்து அந்த பொருட்களில் இருந்து சாமான்களை அள்ள ஆரம்பித்தான். உடனே அவனை நான் பிடித்து கொண்டேன். அதற்கு அவன், என்னை விட்டு விடுங்கள், எனக்கு குடும்ப சுமை அதிகம் இருக்கிறது, நான் தேவையுடையவனாக இருக்கிறேன், இனிமேல் இந்த பக்கம் நான் வரமாட்டேன் என்று சொன்னதும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டார்கள். மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு சென்ற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை சொல்வதற்கு முன்னாலேயே நபி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, நேற்றிரவு நீங்கள் ஸகாத்துல் ஃபித்ர் பொருளை எடுத்தவனை பிடித்தீர்களே, என்ன ஆனது என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி அவர்களுக்கு அனைத்தையும் அறிவித்து கொடுத்தான். கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்த விடயத்தை கூறினார்கள். வந்தான், பொருட்களை அள்ள ஆரம்பித்தான். அவனை பிடித்த பொழுது, எனக்கு குடும்ப சுமை இருக்கிறது, எனக்கு அதிக தேவை இருக்கிறது, எனவே என்னை விட்டு விடுங்கள், இனிமேல் நான் வரமாட்டேன் என்று கூறினான். எனவே அவன் மீது இரக்கப்பட்டு அவனை நான் விட்டுவிட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் பொய் சொல்லியிருக்கிறான், இன்று இரவும் அவன் மீண்டும் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இரவும் அவன் வருவான் என்று சொன்னதின் காரணமாக அவன் நிச்சயமாக வருவான் என்று நான் உறுதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தேன். இதே போல அன்று இரவும் அவன் வந்து பொருட்களை அள்ள ஆரம்பித்தான். இந்த தடவை அவனை பிடித்து, உன்னை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு செல்வேன் என்று கூறினேன். அதற்கு அவன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், இனிமேல் வரமாட்டேன், எனக்கு அதிகமான தேவைகள் இருக்கின்றன, குடும்ப சுமைகள் இருக்கின்றன, எனவே தான் இங்கு வந்தேன், இனிமேல் நான் வரமாட்டேன் என்று அவன் கதறவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அவன் மீது இரக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டார்கள். மறுநாள் காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்று பிடிப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டதும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்த விடயத்தை எல்லாம் சொன்னார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் நேற்று இரவும் உம்மிடம் பொய்த்தான் சொல்லியிருக்கிறான், இன்றைய இரவும் அவன் மீண்டும் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் இன்று இரவும் அவன் வருவான் என்று சொன்னதின் காரணமாக நான் அவன் வருவான் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தேன், அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இந்த தடவை எப்படியாவது அவனை பிடித்து நபி அவர்களிடத்திலே கொடுத்து விட வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் அதே போல அவன் அன்று இரவும் வந்தான். வந்து பொருட்களை அள்ளும் பொழுது நான் அவனை பிடித்து, இந்த தடவை உன்னால் தப்பிக்க முடியாது, 2 இரவுகள் நீ பொய்
கூறினாய், இன்றைய இரவு உன்னை நான் விடமாட்டேன் என்று சொன்னதும் இந்த நேரத்திலே அவன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, என்னை நீங்கள் விட்டு விடுங்கள், உங்களுக்காக வேண்டி சில வார்த்தைகளை நான் கற்றுத்தருகிறேன், அந்த வார்த்தைகளை கூறினால் இதன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு பலன் அளிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடங்கக்கூடிய ஆயத்துல் குர்சியை கடைசி வரை ஓதுங்கள். இரவிலே தூங்கச் செல்லும் பொழுது இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு உறங்குங்கள். அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலனை உங்களுக்கு நியமிக்கிறான். அவர் காலை வரை உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான் என்று சொன்னதும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவனை நான் விட்டுவிட்டேன். மறுநாள் காலையில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்த விடயத்தை எல்லாம் தெளிவாக கூறினேன். நேற்றிரவு வந்து என்னை விட்டுவிடுங்கள், அதற்கு பகரமாக உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன். ஆயத்து குர்சியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முழுமையாக இரவிலே தூங்கச் செல்லும் பொழுது ஓதி வாருங்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலனை அல்லாஹ் நியமிக்கிறான். காலை வரை ஷைத்தானுடைய தீங்கு உங்களுக்கு ஏற்படவே மாட்டாது என்று அவன் கூறினான் என்று சொன்னதும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவன் பொய்யனாக இருந்தாலும் அவன் கூறியது உண்மையான விடயமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அபூ ஹுரைராவே, 3 இரவுகள் தொடர்ந்து உங்களிடத்திலே வந்த அந்த நபர் யார் என்று தெரியுமா என்று கேட்க, அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள் என்று நான் கூறினேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வந்தது ஒரு ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திர்மிதியுடைய 2880வது ரிவாயத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஷைத்தான் கூறினான், இக்ராஅஹா ஃபீ பைத்திக், இந்த ஆயத்துல் குர்சியை உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ஓதி வருவீராக, ஃபலா யக்ரபுக ஷைத்தானுன் வலா கைருஹு, ஷைத்தானோ வேறு எந்த விடயமோ உங்களின் பக்கம் நெருங்கவே மாட்டாது என்று ஷைத்தான் கூறினான். ஆகவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அவன் மிகப்பெரிய பொய்யனாக இருந்தாலும் அவன் கூறிய விடயம் உண்மை என்று சொன்னார்கள். எனவே இந்த ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்லும் பொழுது நாங்கள் ஓதிக்கொண்டு படுத்தால் கண்ணியமானவர்களே, எம்மையும் நம்முடைய வீட்டையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மலக்கை நியமிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, ஷைத்தான் மனிதர்களுடைய பகிரங்கமான பயங்கரமான விரோதியாக இருந்தாலும் தன்னை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி ஒரு அமலை ஷைத்தானே சொல்லியிருக்கிறான் என்றால் எப்படியாப்பட்ட மிக முக்கியமான ஷைத்தானையே பயப்படக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த ஆயத்துல் குர்சி இருக்க முடியும். எனவே தொடர்ந்து இன்றிலிருந்து இந்த ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்லும் பொழுது நாங்களும் ஓதுவோம். நம்முடைய வீட்டிலே சிறு குழந்தைகள் இருந்தால் ஓதி அவர்களின் மீது ஊதி விடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய வீட்டையும் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாக்கிறான். எனவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.